அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துருச்சு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா எப்படி ஒரு வழியா அந்த அமுதம் என்னென்ன பிராடு வேலை பித்தலாட்டு வேலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தா இல்லையா அவனை போட்டு புரட்டி எடுத்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் கறந்துட்டாங்க. அந்த வீடியோவை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் போட்டு காட்டுவாரு பயமுறுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அமுதாவை இப்படி பேயாட்டம் ஆட வைக்கிறாங்க. முதல்ல அந்த வீடியோவை அவளுக்கு தான் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அவகிட்ட என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக நேரம் இனியாவும் விக்ரமும் அவங்க வீட்டுக்கே போறாங்க. வீட்டுக்கு போய் என்ன அமுதா ரொம்ப சீனா போட்டுட்டு இருந்த, இப்ப என்னவா அமைதியா இருக்கே, எப்பவுமே நாங்க வந்தாலே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு ஓவரா பேசிட்டு இருப்ப, இப்ப என்னவோ அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் ஏன் அமைதியா இருக்கணும், நான் எப்பவும் போலதான் இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு. இன்னொரு பக்கம் இனியா இருந்துகிட்டு இல்ல எதையோ முழுங்கின மாதிரியே ஒரு வீல் குத்துருக்குது அதுதான் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்ன நான் எதுவும் முழுங்கிட்டேன், ஓவரா பேசிட்டு இருக்காது, என் அண்ணன் வரதுக்கு முன்னாடி வெளியே போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ என் அண்ணன் வந்தா அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிக்கிறா. ஓஹோ நீ இன்னும் இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னா, காலையில உன் போனுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, அதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன வீடியோ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஓஹோ ஒண்ணும் தெரியாதுல்ல, யாழினியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு ஒரு வீடியோ அனுப்பல அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஏய் சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத, யாரோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு சொன்னான்னு அதை நான் பண்ணேன்றது ஆயிடுமா, ஒழுங்கு மரியாதை ஓடி போய் இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது பேசினா உனக்கு மரியாதை கட்டுரும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நேரத்திலே நல்ல சிவம் வந்துடுறாரு. நல்ல சிவம் வந்ததும் அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமா கொந்தளிப்பாருன்னு பார்த்தா, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இனி அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே போறாத தலையா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு, அப்பா நாங்க இங்க உட்காந்து சோறு தின்றதுக்கு ஒண்ணும் வரல, நாங்க ஒரு உண்மையை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தோம், இங்க பாருங்க இந்த வீடியோ அப்படின்னும், நீ எந்த ஆணியை கிட்ட காட்டாத சரியா, நீ முதல்ல வெளியே போ, நீ என்னைக்கு உன் பொட்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்னையும் அடிக்க கை வாங்கணும், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, ஒழுங்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. உடனே அப்பா நான் சொல்றதை கேளுங்க, நீங்க என்ன வீட்டுல வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, இந்தியாவை நீங்க சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன், ஆனா உங்களுக்கே தெரியாம இந்த வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்க அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலே நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு நம்ம விக்ரம். அதுக்காக அவர் ஒரு ஆதாரத்தையும் காட்டுறாரு. அதுல அந்த விஷயத்தை பொறுத்தவன் எல்லா ஆதாரத்தையும் சொல்லியிருக்கான். அது பட்டமா தெரியுது. இதை பார்த்த நல்ல சிவம் கம்னு இருப்பாரா, கொந்தளிக்கிறாரு. வர்ற கோவத்துக்கு அந்த அமுதாவை போட்டு கொல பொழந்தெடுக்கிறாரு. ஆனாலும் அவளுக்கு சூடு சோரணை வெக்கம் மானம் எதுவுமே இல்லைங்க. அவ்வளவு இதுவா இருக்கிறவங்க அந்த அடிக்க அவ வீட்டை விட்டு ஓடி இருக்கணும். ஆனா ஓட போறதுல அதே வீட்டுதான் இருக்க போறா. வேற என்ன பண்றது, சொத்துக்கு அங்க சிங்கி அடிச்சாகணும். அதனாலதான் அதுக்கு என்ன நீங்க நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ்.